தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் லோத்தல். இந்தியாவின் முதல் துறைமுக நகரமாக இது இருந்திருக்கு. 1920ஆம் ஆண்டு சர் ஜான் மார்ஷல் என்பவரால் முதன்முதலோ ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு விஷயமா இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் சிந்து சமவெளி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு நாகரிகமான ஐவிசி தளமாக லோத்தல் இருந்துகிட்ருக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 1954ஆம் ஆண்டில் முதன்முறையாக இந்த லோத்தலுங்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. 1955லிருந்து 60 வரைக்கும் இந்திய தொல்பொருள் ஆய்வின்படி SR ராவால் தோண்டப்பட்டது இந்த இடம். லோத்தல் குஜராத் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு அர்த்தம் இறந்தவர்களின் மவுண்ட். மிக பழமையான கப்பல் துறைமுகமாகவும் ஹரப்பா நகரத்திற்கு முன்னாடியே லோத்தல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அகமதாபாத்திலிருந்து 85 கிலோமீட்டர் பக்கம்தான் லோத்தல் அமைஞ்சிருக்கு. 3600 ஆண்டுகள் பழமையானது இந்த லோத்தல். ஐவிசி மிகப்பெரிய துறைமுகமாக இது இருந்திருக்கு. 7 ஹெக்டார் அளவில் சிறியதும் முதன்முதலை விட 18 மடங்கு சிறியதாகவும் லோத்தல் இருந்திருக்கு. நாகரிகத்தில் ஹரப்பாவை விட இது கொஞ்சம் வேறுபட்டு இருந்திருக்கு. 12 முதல் 21 மீட்டர் நீளமும் தடிமனான சுவர்களையும் கொண்டது. வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க இது கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடைசியாக வந்த வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. டைடல் கப்பல் துறை எனவும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் பல அம்சங்களை கொண்ட இந்த லோத்தல் பழமையான கப்பல் துறை இது சிறப்பம்சமாக இருந்திருக்கு. இறந்தவர்களின் உடலை நம்முடைய பழைய நாகரிகத்தின்படி தொட்டில் அடக்கமாகவும் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதை எரிச்சிருக்காங்க. இந்த 2 முறை தான் நம்ம நகரத்தில் இருந்திருக்கு. ஆனால் லோத்தல் தனித்துவமான முறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அது எப்படின்னா இரட்டை முறை அடக்கம். 2 நபர்களை ஒன்றாகவே அடக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள ஜெய்ஹிந்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஜெய்ஹிந்த்.